உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகிவிடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதைப் போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகிவிடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டுகிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் நீங்கள் பார்த்த இந்த 10 ஆவிக்குரிய அடையாளங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இதுதான் ஒருவர் வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஆவிக்குரிய தாக்கம். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை முன்னேறாம இருப்பதற்கு இது காரணமா இருக்க முடியுமா? 100% என்று சொல்வதை விட கண்டிப்பா இது மிக முக்கியமான ஒரு காரணம் என்று என்னால் சொல்ல முடியும். ஏன்னா சில நேரம் நம்முடைய புரிந்து கொள்ளாமை அல்லது நம்முடைய மூட நம்பிக்கை அல்லது நம்முடைய செயல்பாடு இல்லாமையும் ஒரு காரணமாய் அமைகிறது நம் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையாய். ஆனால் எல்லா நேரம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியினுடைய வழிகளில் அல்லது நம்ம முயற்சி எடுப்பதற்கு முன்பாகவே நம்ம யோசனை சந்தேகத்தை விதை, பயத்தை விதை அல்லது சில தடைகளை உண்டு பண்ணி அதை கால தாமதம் செய்வதுதான், அல்லது கால தாமதத்திலே சோர்ந்து போய் அதை கைவிடும்படி செய்வதுதான், அல்லது ஒரு வியாதியை உடலிலே தக்க வைத்து மருந்து மாத்திரை சிகிச்சைனாலும் கூட அந்த நபர் குணமடைய முடியாமல் அந்த வியாதியின் பிடியில அந்த நபரை வைப்பது ஒரு ஆவியின் வேலை தாக்கம். பலவிதமான உதாரணங்களை நாம் பைபிளிலே பார்க்கலாம். ஒரு இடத்திலே வசனம் சொல்கிறது, ஊமையும் செவிடுமான ஒரு ஆவியை ஆண்டவராக இயேசு துரத்தினார். அவன் ஊமையா இருந்தால், செவிடனா இருந்தான், அது சரீர பிரச்சனையாய் நம்ம யோசிக்கலாம். ஆனால் வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் கட்டளையிட்ட உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, அவன் செவிகள் திறக்கப்பட்டு பேசுகிறவனாய் கேட்கிறவனாய் அவன் அற்புதத்தை கண்டான். எனவே நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை உங்கள் தலையெழுத்தாய் கருத வேண்டாம், அல்லது நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். என் வாழ்க்கை ஒருபொழுது மாறப்போவதில்லை என்ற மனநிலைக்கு செல்ல வேண்டாம். மக்களே, உடனே தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ஆலோசனை உங்களுக்கு தேவையா? வழிகாட்டுதல் தேவையா? நீங்கள் கட்டவிழ்க்கப்பட முடியும். ஆவிக்குரிய பாதிப்பு உங்களுக்கு இருந்தால் ஆவிக்குரியவர், ஆவியானவர் கண்டிப்பாய் உங்களை விடுதலை செய்வார். இந்த சாட்சி உங்களுக்கு ஒரு சவால். 6 மாத காலம் உயிர் வாழ கொடுக்கப்பட்ட இந்த நபருடைய வாழ்க்கையிலே இருளின் தாக்கம் நீக்கப்பட்ட பிற்பாடு, அதே அற்புதமான வல்லமை வெளிப்பட்ட பிற்பாடு, இன்றைக்கு உயிருள்ளவராய், உயிரோடு இருக்கிறவராய், குடும்பத்தோடு அவர் கொடுக்கிற இந்த சாட்சி, என் வாழ்க்கை முடிந்து விட்டது அல்லது முடிய போகிறது அப்படின்னு யார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, யார் திரையில என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்கள் மனநிலையை மாற்றிக் கொள்ளுங்கள் இந்த சாட்சியின் மூலம். உங்கள் மனப்பான்மையை மாற்றிக் கொள்ளுங்கள் இந்த சாட்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். சாட்சி கூர்ந்து கவனி. வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடியமாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க, இந்த பழக்கத்தினால
ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்த வாந்தியில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போ தான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போ சார் நான் இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது அவர் சில மாத்திரை கொடுத்தாரு. அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்புகினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்து நின்றேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்ப சோர்வாக போயிடுவேன், திரும்ப படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரோட சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சு போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்குவோம், ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கும்னார்.
சரி பார்க்கலாம் போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்காரு, நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போன பிறகு அங்கே சர்ச்சு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போனேன். தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரியா பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சிட்டேன். ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன் சொல்லி கண்ணீரோடு அழுவும் போது சொன்னாங்க. உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போது எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு குறித்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போ தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ள ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனிச்சு பிறகு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்றைய தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது.
என்னோட மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோட வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. நாளை புதன்கிழமை நம் ஆலயத்தில் நடைபெறுகிற கூட்டம் விசேஷமா எதற்கா? கண்டிப்பா இன்றைக்கு ஆரோக்கியத்துக்கான கூட்டம், குணமாக்குதலுக்கான அற்புதமான கூட்டம் நடந்தது. அநேகர் தேவன் வல்லமையை சரீரத்தை அனுபவித்தார். அதே சமயம் நாளை மிக விசேஷமாய் தான் தருணம், தான் நோக்கம். பலவிதமான தேவை நமக்கு இருந்தாலும் கூட, பல போராட்டங்கள் நமக்கு இருந்தாலும் கூட, நமக்குள் இந்த வல்லமை இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை சுவையான ஒன்றாய் நிச்சயமா இருக்கும். எனவே நாளை கூட்டம் எதை பற்றியது? நீங்க விசேஷமாக வரவேற்கப்படுகிறீர்கள். புதன்கிழமை சிறப்பு கூட்டம் இரவு 7 மணி. ஒரு சிறு வீடியோ புரிந்து கொள்ளும்படியாய் தொடர்ந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கலாம். பைபிள் சின்னங்களால் நிரம்பி உள்ளது. அவற்றில் ஒன்று உப்பு. இதனுடைய முக்கிய பணி உணவை பாதுகாப்பதும் அதற்கு சுவை ஊட்டுவதும் ஆகும். உணவிற்கு உப்பு எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் மனுஷனுக்கு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே நாம் நம் விசுவாசத்தை பாதுகாத்து ரட்சிப்பை கைப்பற்றுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே நாங்கள் உம்மிடத்திலே கேட்கிறோம், இந்த உப்பை அபிஷேகியும். இங்கே பிரேசிலிலே மற்றும் உலகமெங்கிலும் உள்ள யூனிவர்சல் ஆலயங்களிலே என் தகப்பனே, இந்த புதன்கிழமை அவர்கள் ஆலயத்துக்கு வரும்போது எல்லா மக்களுடைய கரங்களிலும் இவற்றில் கொஞ்சம் நாங்கள் வைக்க போகிறோம். உம்முடைய ஆவி அவர்களுக்கு சுவையை கொடுப்பாராக. நீர் அவர்களுடைய பலனை, விசுவாசத்தை பாதுகாப்பீராக. இந்த மக்களை அக்கினியிலே வைத்திருப்பீராக. இந்த மக்களை ஆவியிலே வைத்திருப்பீராக என் தகப்பனே, அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக. இந்த புதன்கிழமை உப்பின் இரவு மாலை 7 மணிக்கு 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6,06,000 அல்லது உங்கள் அருகாமையில் இருக்கிற யூனிவர்சல் ஆலயங்களின் கிளை சபைகளில். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்த்த பிற்பாடு நிச்சயமாய் எப்படி ஒரு பழமொழி கூட, வழக்கு சொல் கூட, இந்த உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்பதை போல எவ்வளவு அருமையான ஒரு உணவு அலங்காரமான விதத்தில் சமைக்கப்பட்டாலும் கூட அந்த உப்பு சேர்க்கப்படாமல் போகும்போது, அல்லது அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை, சரியான அளவு உப்பு நிச்சயமாய் அவசியம். அதுபோல்தான் ஒருத்தர் வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவி மிக அவசியம். பல வெளிப்புற சாட்சிகளை நாம் அடைந்தாலும் கூட, பொருள் ரீதியாய், வேலை ரீதியா, திருமண வாழ்க்கை, ஆனால் தேவனுடைய ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் இல்லாத இந்த வாழ்க்கை முழுமை அடைவதில்லை. ஆனால் தேவனுடைய ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் வரும்போது உள்ளும் புறமும் மாற்றம் சாத்தியம். சாட்சியை கவனிங்கள், தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அவரை பத்தி பேசினாலே எனக்கு கோபம் வரும். அவருடைய பேர் எடுத்தாலே எனக்கு கோபம் வரும். இல்ல அவரை சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏதாவது நான் பார்த்தா எனக்கு கோபம் வரும். நான் நினைச்சேன், இந்த மாதிரி நான் வாழக்கூடாது, இது எல்லாத்தையும் எடுத்து போடணும். இந்த மாதிரி அவரை பத்தி பேசினாலே கோபம் வர்ற இந்த உணர்ச்சியை நான் எடுத்து போடணும். ஆனா எனக்கு அது எப்படி செய்யறதுன்னு தெரியல, எங்க உதவி கேட்கணும்னு தெரியல. இதுல இருந்து வெளியே வரும்படியா, நான் உதவி கேட்கும்படியா, மனதளவுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியா இருக்க நபரிடத்துல நான் போயிருந்தேன். அவங்க இடத்துல நான் பேசியிருந்தேன், நான் விலக்கி சொன்னேன் எல்லாத்தையுமே. ஆனா அவங்க என்ன பார்த்த விதமே, இவங்க ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா எப்படி ஒருத்தரால இவ்வளவு கோபமா இருக்க முடியும், ஏற்கனவே இறந்த ஒரு நபர் மேல அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஆனா இதுல இருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஏன்னா எனக்குள்ளாங்க அந்த அளவுக்கு கோபம் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தது. நான் சரீரபூர்வமாவே பாதிக்கப்பட்டிருந்தேன். இருந்தாலும் இதை விட அதிகமா என்னுடைய சிந்தனையில நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். இதுக்கு பிற்பாடு எனக்கு சர்க்கரை வியாதி வர ஆரம்பிச்சுது. அது ரொம்பவே அதிகமான அளவுல இருந்ததுனால எனக்கு பிரஷர் இருந்தது. என்னால இது கட்டுப்படுத்த முடியாம போயிடுச்சு. ஒரு நாள்ல 12 முறைக்கு மேல நான் சோதிச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதா இருந்து என்னுடைய ரத்த அளவு எவ்வளவு இருக்கு, எனக்குள்ளாக பிரஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய சர்க்கரை வியாதியினுடைய அளவு ரொம்பவே அதிகமா இருந்தது. ஒரு வாரத்துக்கு நான் அதிக முறையா ஊசி போட வேண்டியதா இருந்தது. என்னுடைய ரத்தத்தை சுத்திகரிக்க வேண்டியதா இருந்தது. இதுக்கு பிற்பாடுதான் நான் யூனிவர்சல் ஆலயத்தை கண்டுபிடித்தேன். நான் ஆலயத்துக்கு போனேன். அங்க போன பிற்பாடு எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொரு முறை நான் ஆலயத்துக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுதும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை எனக்குள்ளாக உணர்ந்தேன். ஏதோ ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது போல நான் உணர்ந்தேன். இதுல எதை என்ன ஆச்சரியப்பட வச்சதுன்னா, நான் போன எல்லா கூட்டத்திலயுமே
அங்க இருந்த பாஸ்டர் தொடர்ந்து மன்னிப்பை குறித்து பேசினார். அவர் தொடர்ந்து பேசிட்டே இருந்தார். உங்களுக்குள்ள வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடாது, உங்க இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்தணும், நீங்க மன்னிக்கணும்னு அவர் தொடர்ந்து சொன்னார். நீங்க யார் மேல கோவமா இருக்கீங்களோ அந்த நபரை அழைங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நான் எனக்குள்ள கேட்டுக்கிட்டேன், அவர் தான் ஏற்கனவே இறந்துட்டாரு, எப்படி நான் அவரை கூப்பிடுறது அப்படின்னு. என்னெல்லாம் பாஸ்டர் அந்த இடத்துல சொல்வாரோ எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமா இருந்தது. நான் யோசிப்பேன், எப்படி இது சாத்தியம், இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு. எல்லா விஷயத்துலயும் எனக்கு கேள்வி இருந்தது. ஆனா நான் ஒரு விஷயத்த அதுல கத்துக்கிட்டேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்துறதுக்கு பதிலாக புத்தியுள்ள விசுவாசத்தை நான் பயன்படுத்தணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய இருதயம் தான் என்னுடைய உடம்பையே கட்டுப்படுத்துறதா இருந்தது. என்னுடைய மூளையும் என்னுடைய புத்திசாலித்தனத்தையும் நான் பயன்படுத்துறதுக்கு பதிலாக தொடர்ந்து என்னுடைய இருதயத்தை நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். என்னுடைய உணர்ச்சியை பயன்படுத்தி தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தேன். எனவே இதை நான் கண்டுபிடித்த பிற்பாடு என்ன முழுமையை நான் வெறுமையாக்க வேண்டியது அவசியமா இருந்தது. நான் என்னுடைய இருதயத்தை திறந்து பேச வேண்டியது, எல்லாத்தையும் தேவனிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருந்தது. கடைசியா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நான் எடுத்து, நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுத்து என் வாழ்க்கைக்கான முடிவை நான் எடுக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவியானவரை தேட ஆரம்பிச்சேன். நான் தானியேல் உபவாசத்துல பங்கேற்றேன். என்னுடைய எல்லா விஷயத்தையுமே நான் கைவிட ஆரம்பிச்சேன். இதனுடைய பிரதிபலனா பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டேன். என்னையே நான் தேவனுக்கு முன்னாடி அதிகமா தாழ்த்த ஆரம்பிச்சேன். சில நண்பர்கள் எனக்கு இருந்தாங்க, அவங்களோட முன்னாடி நான் எல்லா நேரமும் இருப்பேன். ஆனா அதுக்கு பிற்பாடு நான் அவங்க கிட்ட இருந்து என்னை விலக்கிக்கிட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் தேவனிடத்துல இருந்து என்னை பிரித்து வைக்கிறது போல நான் உணர்ந்தேன். எனவே அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் அப்படியே எதிர்மறையா வித்தியாசமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். என்னுடைய தனிப்பட்ட உபவாசத்தை நான் ஏற்படுத்தினேன். ஆலயத்துல நடந்த உபவாசத்தையும் நான் கலந்துப்பேன். சில நேரங்கள்ல இரவுல நள்ளிரவுல எழுந்து நான் ஜெபிப்பேன். 3 முறை நான் ஜெபிப்பேன். சில நேரங்கள் நான் குறிப்பிட்டு வச்சிருந்தேன். அதிகமா தேவனுடைய வார்த்தையை நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால் அந்த சமயத்துல ஒரு சில நேரங்கள் வந்துச்சு. நான் அப்போ முட்டி போட்டேன், நான் அழ ஆரம்பிச்சேன். தேவனிடத்துல எல்லாத்தையுமே சொன்னேன். என்னுடைய சகோதரனுக்கும் எனக்கும் இருந்த சண்டைகள், அவர் மேல எனக்கு இருந்த வெறுப்பு, என்னுடைய பசங்களோட எனக்கு இருந்த கசப்புணர்ச்சிகள், என்னுடைய அம்மாவோட இருந்த உறவு, எல்லாத்தையுமே நான் அழுது தேவனிடத்துல என்னுடைய இருதயத்தை திறந்து ஊற்றினேன். அந்த நேரத்துலதான் தேவனுடைய ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் என்னை மன்னிச்சிட்டாருன்னு. அந்த நேரத்துல இருந்துதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசங்கள் துவங்க ஆரம்பிச்சது. என்னுடைய சகோதரனை குறித்து நான் யோசித்தேன். நான் அவரை நினைச்சு பார்த்தேன். நான் அவரை மன்னிச்சிட்டேன்னு எனக்கு தெரியும். அவரை பத்தி பேசும்பொழுதோ அதுக்கு பிற்பாடு அவர் சம்பந்தப்பட்டதை பார்க்கும்பொழுதோ எனக்கு இனிமேல் அவர் மேல கோபம் வரல. பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு எனக்குள்ளாக இருந்த மிகப்பெரிய பாரம் என்னை விட்டு போச்சு. ரொம்பவே இலகுவா நான் உணர்ந்தேன். எனக்குள்ளாக இந்த பொறுமை, இந்த சமாதானம் தேவனுடைய ஆவியை பெற்ற பிற்பாடு மட்டுமே எனக்கு கிடைச்சது. இதுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில பெரிய வித்தியாசங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதை என்னால விலக்கி சொல்ல முடியல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில மூடப்பட்ட கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. எனக்காக நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சது. நான் எல்லாத்தையும் பார்த்தேன். இப்போ என்னுடைய சரீரத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. நான் இப்போ சரிசமமா உணர்றேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நான் தொடர்ந்து முன்னோக்கி போறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய சில பிரச்சனைகள் சரிப்படுத்தப்பட்டுருச்சு. என்னுடைய பண வாழ்க்கை இப்ப ஆசீர்வாதமா இருக்கு. என்னுடைய அம்மா, என்னுடைய பசங்களோட என்னுடைய திருமண வாழ்க்கை, எல்லாரோட எனக்கு இருக்க உணர்வு, அவங்களோட நான் பேசுற விதம், என்னுடைய உறவு எல்லாமே சரிப்படுத்தப்பட்டிருக்கு. அநேக வாய்ப்புகள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வேலை சம்பந்தப்பட்டமா நிறைய இடத்துக்கு நான் பயணம் செய்து போறேன். நான் எல்லாத்தையும் புதுசா கத்துக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மோசமான உணர்ச்சியுடைய ஒரு பெண்ணா நான் இருந்ததும் இனிமேலும் அப்படி நான் கிடையாது. அப்ப நான் எப்படி இருந்தனும் அதை விட முற்றிலும் வித்தியாசமா நான் இப்ப இருக்கேன். இப்ப எனக்குள்ளாக அந்த பொறுமை இருக்கு, நிதானம் இருக்கு, தேவனுடைய சமாதானம் எனக்குள்ளாக இருக்கு. நான் இப்போ சில மக்களுக்கு உதவி செய்யறேன். தேவனுடைய வார்த்தையை அவங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிற்பாடு அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறது நான் கண்ணால பாக்குறேன். என்னை சுத்தி இருக்க மக்களோட எனக்கு இருக்க உறவு மற்றும் தேவனோட எனக்கு இருக்க உறவு எல்லாமே அருமையா இருக்கு.
எனவே நீங்க யாரு என்ன பார்த்துட்டு இருக்கீங்களோ, மன்னிக்க முடியாத தன்மையோட நீங்க யாரு கஷ்டப்படுறீங்களோ, நான் உங்களுக்கான ஆலோசனை கொடுக்கிறேன். நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரும்படியாக உங்களுடைய விசுவாசத்தை புத்திசாலித்தனத்தோட எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்க கற்றுக்கொள்வதற்கு, நீங்க உங்களுடைய உணர்ச்சியோ உங்களுடைய இருதயத்தையோ பயன்படுத்தாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எப்படி நீங்க பயன்படுத்துறதுன்னு இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கான உதவி கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல நீங்க கத்துக்கலாம் எப்படி செய்யணும், எப்படி நீங்க மன்னிக்கணும்ன்றத உங்களால கத்துக்க முடியும். நண்பர்களே, நான் நம்புகிறேன் நீங்க ஒரு பாட்டில் தண்ணீர் ஆயத்தப்படுத்தியிருப்பீர்கள். அது ஒரு டம்ளர்ல நான் கொஞ்ச நேரத்தில் அதை ஆஸ்வதிக்க போகிறேன். நீங்களும் குடும்பத்தாரும் பருகி தேவன் குணவாக்குதலை அனுபவிக்கும்படி. ஆனால் உங்களுக்கு விசேஷமாய் நான் வரவேற்பு கொடுக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வாருங்கள். அதில் அதிசயத்தின் ஒரு துளி விடப்படும். நாளை நிகழ்ச்சியிலே இதனுடைய சாட்சி நீங்கள் கேட்கும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த இரவை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை மே 19 ஆலயத்துக்கு வந்து அதிசயத்தின் துளியினால் குணமாக்கப்பட்ட மக்களுடைய சாட்சி நீங்கள் கேட்பீர்கள். விசேஷமாய் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த அற்புதமான சாட்சியோடு நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு செல்லலாம். தண்ணீரை ஆஸ்வதிப்பேன். விசுவாசத்தை என்னோடு இணைந்திருங்கள். நீங்களும் குணமாக்குதலை பெற்றுக் கொள்ளும்படி. என் பேரு டெனிசா பெட்ரோ. நான் 3 தடவை தற்கொலைக்கு முயற்சி எடுத்திருக்கேன். 12 வயதுல மன அழுத்தத்துக்கு பாதிப்புள்ளான. நான் தனிமையை உணர்வேன். என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு நினைப்பேன். எனக்குள்ளாக பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தேன். நான் பள்ளிக்கூடத்தை கடந்து போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பசங்க என்னை கிண்டல் செய்வாங்க, கேலி செய்வாங்க, என் கூட சண்டையிடுவாங்க, பிரச்சனை ஏற்படுத்துவாங்க, என்னை எப்பொழுதும் கேலி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு ரொம்பவும் அழுவேன். நான் வீட்டுக்குள்ள என்னை பூட்டி வச்சுப்பேன். நான் எப்போதும் நினைப்பேன், என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, நீ மறிச்சிடு, நீ செத்துரு, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். பிசாசு எப்பொழுதும் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்ததுனால கத்தி எடுத்து என்ன நான் கொலை பண்ணிக்கணும், என்ன நான் மறிச்சுக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதனால 3 தடவை நான் கத்தி எடுத்து அதுக்காக முயற்சியும் எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் சோகமா இருப்பேன், எப்பொழுதும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டிருப்பேன், இறந்துடணும்னு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் எப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சேனோ, தேவன் என் இடத்துல சொன்னார், இல்ல உனக்கான ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்காருன்னு. என்னுடைய சகோதரி என்னை விவைஜிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் விவைஜிக்கு வரும்பொழுது இங்க எனக்கு உதவி செய்ய நபர்கள் இருக்காங்கிறத பார்த்தேன். பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரி கிடையாது. விவைஜில எனக்கு எப்பொழுதும் என் மேல அக்கறையை செலுத்துறவங்க, உதவி செய்யறவங்க, என்னை அக்கறையா பாத்துக்கிறவங்க, அன்பு செய்யறவங்களா நான் பார்த்தேன். நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிகமா தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சந்தோஷம், சமாதானம், இச்சை அடக்கம் எல்லாவற்றையும் தரக்கூடியவரா இருக்காரு. அதனாலதான் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் தேவையா இருந்தது. அந்த தருணத்துல தானியல் உபவாசமானது இருந்தது. நான் தானியல் உபவாசத்துல முழுமையா கலந்துக்கிட்டேன். நான் என்னுடைய பைபிளை படிக்க ஆரம்பிச்சேன், பிரேயர் பண்ணேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். பரிசுத்த ஆவியானவருக்காக இந்த தானியல் உபவாசத்திலையும் தானியல் உபவாசத்தின் முடிவிலையும் நான் ஆலயத்துக்கு போகும்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை ஆலயத்துல பெற்றுக்கொண்டேன். எனக்குள்ளாக சமாதானத்தை பெற்றுக்கொண்ட, சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட, முழுமையான விடுதலை பெற்றுக்கொண்ட. இனிமேலும் நான் அதே நபரா இல்ல, நான் முற்றிலுமா மாறுபட்ட நபரா இருக்கேன். இனிமேலும் எனக்கு தற்கொலை எண்ணம் கிடையாது. நான் சோகமா இல்ல, தனிமை உணர்வுல இல்ல, இனிமேலும் பொய் சொல்றவளா இல்ல. இப்ப என்னுடைய நோக்கமானது மற்றவங்களுக்கு உதவி செய்யறது. நான் என்ன கடந்து போனனோ மற்றவங்க அதை கடந்து போறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதா என்னோட நோக்கமா இருக்கு. உங்களுக்கு நான் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை குறித்து சொல்றதும் உங்களுக்கு உதவி செய்யறதா என்னுடைய நோக்கமா இருக்கு. நான் விடுதலை ஆகிறேன்னா உங்களாலையும் விடுதலை ஆக முடியும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்க வல்லவரே, இந்த ஜெபத்தின் மூலமாய் உங்கள் கையிலே பிடித்திருக்கிற தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். விசுவாசத்தினால் இந்த தண்ணீர் வல்லமையால் அபிஷேகப்படுகிறது. இந்த விசுவாசத்தில் இருந்து பருகுகிறவர் குணமாக்குதலை பருகட்டும். வல்லமையை உடம்பிலே உணரட்டும். வியாதி படுக்கையிலே, மருத்துவமனையிலே கிடந்தால், மோசமான ஒரு நிலையிலே பரிதவிப்போம் ஒரு குணமாக்கப்பட்டு எழுப்பப்படுவார். சமாதானமின்மையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சமாதானத்தை கண்டடைய. அன்றுவரே, பரிதவிப்பான ஒரு மனசோடு இருக்கிற அல்லது அழுத கொண்டிருக்கிற இவர் கண்ணீர்கள் புதைக்கப்படட்டும், பாரங்கள் விலக. இந்த ஜபத்தின் மூலம் இந்த தண்ணீரை ஆசீர்வதிப்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஜபத்தின் வழியா எங்களோடு விசுவாசத்தை இணைக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்க. ஜபத்தை நீ கேட்பதற்காய் நன்றி, பதிலளிப்பதற்காய் நன்றி. ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஆமென்.
ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் நண்பர்களே. நாளையின் சிறப்பு நேரம் உங்களோட இணைய மறக்க வேண்டாம். தேவனும் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. செல்வார்.